முக்கியமா இந்த மேடையில தான் நீங்க நிறைய வாழ்க்கை பத்திலாம் பேசியிருக்கீங்க. அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரே ஒரு கேள்வி சார் உங்ககிட்ட. இந்த போயஸ் கார்டனுக்கும் இந்த அரசியலுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் சென்னையிலன்னு சொல்லலாம். நிறைய அரசியல் பிறந்திருக்கு. உங்க குடும்பத்துல இல்ல சென்னையிலே பவர்ஃபுல்லான இடம் கோபாலபுரம் தான். இப்போ இல்லையா? இல்லை, இப்பவும் இருக்கு. கோபாலபுரம் அங்கே தான் இருக்கு. கலைஞர் அங்கே தானே வாழ்ந்தார். ஒளி பிறந்த இடம். இப்போ எங்கே அவர் இப்போ போயஸ் கார்டனுக்கு அவரும் வந்துட்டார் போல் இருக்க. இளைய தளபதி வந்துட்டார் நினைக்கிறேன். வரப்போறார். வரட்டும், நல்லா இருக்கட்டும். நமக்கு அரசியல் வேண்டாம். உங்க குடும்பத்திலிருந்து யாரும் எதிர்காலத்துல அரசியலுக்கு வரதுக்கு வாய்ப்பு வரலாமா? இது வேணான்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? இல்ல வந்தா நல்லா வரமாட்டாங்கன்னு கணிக்கிறதுக்கு நம்ம யாரு? வரலாம். நம்ம வர முடியாது, வயசு போயிடுச்சு. என் மகன்கள் வரலாம், பேரன்கள் வரலாம். தனுஷ் சார் வருவாங்களா? அதான் அது எனக்கு தெரியாதுமா, நான் சொல்ல முடியாது. இல்லை, எனக்கு புரியல. நீங்கள் இங்கிலீஷ் வார்த்தையாக சொன்னீங்க. ஆமாம். ஆஹா, அப்படி நான் சொல்ல வரல. ஸ்போர்ட்ஸ் தப்புன்னு நான் சொல்ல வரலைங்க. சார் அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அதெல்லாம் அவங்க கிட்ட வம்புல மாட்டி விடாதீங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸ்போர்ட்ஸை விட விவசாயம் தான் நம்பர் 1. விவசாயம் தான் ஜீவநாடி, உயிர் நாடி. சோறு திங்கலன்னா எவன் ஏன் உயிரோடு இருக்க முடியும்? சோறு தின்னா தானே ஸ்போர்ட்ஸுக்கு போக முடியும். எப்படி போக முடியும் ஸ்போர்ட்ஸுக்கு? அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் ஸ்போர்ட்ஸ் இருக்கணுங்கிறது ஒரு நாட்டை கட்டமைக்கிறது, இளைஞர்களை கட்டமைக்கிறது. விவசாயம் அப்படி கிடைக்காது. விவசாயம் உயிர்களை காப்பாற்றுறது. எல்லா ஜீவராசிகளுக்கும் விவசாயம் வேணும். ஆடு மாடெல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு போகுதா? ஆடு மாட்டுக்கும் வேணும்ல. அதனால விவசாயத்தோட எதையும் கம்பேர் பண்ணாதீங்க. விவசாயம்தான் உயிர் நாடி. விவசாயம் இல்லாத நாடு எதுவுமே உருப்படாது. இப்போ நம்ம ஊரில் பாருங்கள், இந்த ரியல் எஸ்டேட் தான் நடக்குது. விவசாயம் நடக்கல. எவனுக்கும் உழ தெரியல. இவங்க இலவசமாக பொண்டாட்டி வெட்டி வைப்போம்னு சொல்லலை. இன்னைக்கு அதையும் சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். எவனுமே வேலைக்கு வர்றது இல்லையா? விவசாயம் பண்ணுறதுக்கு ஆளுங்களே இல்லை. சொல்லுங்க மைக்கு சார் இதை மாட்டி விட போறாங்க சார். இல்லை சார், சினிமா தான். இந்தியாவில் வந்து ராஜ் கபூர், ரிஷி கபூர் அவங்கெல்லாம் 3 தலைமுறையாக நடிக்க வந்துட்டாங்க. ஆமாம். இங்கேயும் வந்து சிவாஜி சார், பிரபு சார், விக்ரம் பிரபு சார் வந்துட்டாங்க. தெலுங்குலையும் நாகார்ஜுனா, அவர் பையன் அகில் வரைக்கும் வந்துட்டார். உங்கள் பேரை வந்து இப்போ நல்ல பெருசாக இதாக இருக்கார். தனுஷ் சார் 2 பையன். அப்போ பெருமைப்பட வேண்டியது தானே. அவங்க வரிசையில் நானும் வந்துட்டேனே. நடிக்க வர போகிறாங்களா? ஒரு டைரக்ஷனில் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? யாருக்கு? உங்கள் பேர் எனக்கு சார். அவன் 3வது படம் பண்ணிட்டேன். யார் நீங்கள்? யாத்திராவை சொல்கிறீங்க? வருவார். அதில் இந்த வீட்டில் இன்னும் 4-5 பேருக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒருத்தர் வந்துட்டார். அவர் என் மகளோட பையன், பவிஷ்ங்கிறவர். அவர் இப்போ 5வது கூட பண்ணிகிட்டு இருக்காரு. ஆமாம், அப்படி வருது. அது நிறைய பேருக்கு வருது. இவர் யாத்ரா வருவார், லிங்கா வருவார். இன்னொருத்தன் இப்போவே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் டைரக்டர் ஆவான். அவ்வளோதான். இங்கே சாப்பிட்டுட்டு எங்கே போய் வேலை செய்கிறது? ஓகே, நன்றி, வணக்கம். வேற ஏதாவது கேள்வி ஜான் பிரிட்டோ சார்ட்ட கேட்குறீங்களா? அதாவது இது ஒரு 25 படம் பண்ணியிருக்கேன். நான் இயக்கியிருக்கேன், தயாரிச்சிருக்கேன், எல்லாம் சேர்த்து. இது எல்லாத்தையும் விட பெரிய புகழ், பெரிய பெருமை எதில் கிடச்சிதுன்னா இதில் கிடச்சிது. நூல். இதுக்கு முன்னாடி ஒரு நூல் பாமர இலக்கியம் அப்படின்னு நம்ம மண்ணுடைய கலாச்சாரத்தை பற்றி ஒன்று எழுதியிருக்கேன். இது 2வது நூல். இது அது எடுத்து வரலன்னு நினைக்கிறேன். பாமர இலக்கியம் எடுத்துகிட்டு வரல. இதுதான் எனக்கு ஒரு ரொம்ப பெருமை. இது யாருக்குமா கொடுக்கணும்? சிறப்பு விருந்தினர்களுக்கு 2 வால்யூம் உங்க கையில கொடுக்கணும் சார். வால்யூம் கொடுக்குறேன். போதும் இதாக இருக்கு.
அக்னி சிறகுகள் இந்த இல்லை, எங்களோட விஷனும் இந்த கவர்மெண்ட்டோட விஷனும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது உங்களுக்கு அப்படி தெரியுது. நாங்கள் எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருக்கிறோம். அண்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதும் யங்ஸ்டர்ஸாக ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட விஷனும் எங்களோட விஷனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால அவங்களோட பார்வை எப்படி தெரியுது. கவர்மெண்ட் பண்ணுறதுக்கு எங்கள் சப்போர்ட்டிவாக இருக்குமே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுவோம். நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய வந்துடும். கண்டிப்பாக எல்லோரும் பயன்பெறுவாங்க. நீங்கள் தானே இந்தியாவின் கண்ணாடி, உலகத்தின் கண்ணாடி. நீங்கள் தான், உங்களை பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் என்ன நடக்குன்னு உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். கொண்டு போய் சேர்த்துருங்க, பயன்பெறுறவங்க பயன்பெற்றுக்கட்டும். கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற மாணவனை கூட நீங்கள் கதாநாயகனை மாற்றக்கூடிய வல்லமை உங்களோட பேனாவில் இருக்குது, உங்களோட கேமராவில் இருக்குது. தயவு செஞ்சு கடைக்கோடி மாணவனையும் ஒரு கதாநாயகனை மாற்றி கொடுங்க. தேங்க்யூ சார். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா?